ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா, 20 நவம்பர் 2024, அதாவது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி. அந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சர்க்குலர் மூலமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இந்த சர்க்குலர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. டு ஆல், யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டுக்கும் அண்டு அப்ரூவ்டு ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த சர்க்குலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது யார் யாரெல்லாம் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்காங்களோ, முடிச்சுட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கும், பிஃபார்ம் முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கும், அண்ட் ஆல்சோ யார் அப்ரூவ்ட் வாங்கி வச்சிருக்காங்களோ பிசிஐ அவங்களுக்கும் இந்த சர்க்குலர் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. அண்ட் செகண்ட், என்ன சப்ஜெக்ட், மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கைட்லைன்ஸ் ரெக்கார்டிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ப்ரொஃபைல் வித் தி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட், அதாவது ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டு இன்டிகிரேட் ஃபார்மசிஸ்ட் வித் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரிஜிஸ்ட்ரி. இதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்டிகிரேட் பண்றாங்க. எதோட அப்படின்னு சொன்னா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றதோட. ஓகே, அதாவது இந்த ஏபிஹெச்ஏ நம்பர்னா என்ன அப்படின்றத பத்திலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கணும், இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. பிகாஸ் ஆஃப் ஐ ஆல்சோ டோன்ட் நோ. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, கூகுள்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபிஹெச்ஏ ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏண்டா இந்த நம்பர் இருந்தா தான் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னிட்டா, பிசியில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட் மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்க போய் என்ன பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏபிஹெச் நம்பர்னால நமக்கு என்ன யூஸ், அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படின்ற என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூகுள்ல டைப் பண்ணுங்க. நீங்க இந்த பேஜுக்கு வருவீங்க. ஓகே, இந்த பேஜுக்கு வந்த உடனே இங்க கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இது வரும் உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் நான் வாலண்டரியா தான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் கேப்டச்சா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஆதார் அத்தன்டிகேஷன், கம்யூனிகேஷன் டீடைல், ஏபிஹெச் அட்ரஸ் கிரியேஷன் எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ ஏபிஹெச் நம்பர் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஏபிஹெச் நம்பர்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் சம் ஆஃப் ஹியர். அதாவது இந்த ஏபிஹெச்ஏ நம்பர் ஸ்டோரிங் த ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு, ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஜிட்டலி. ஓகே, இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுனால இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈஸியா இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆதார் கார்டு போட்ட உடனே நம்ம பேர் எல்லாம் எந்த ஊர் வருது, அது மாதிரி ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி இது ஒன் ஆஃப் த டெக்னாலஜி. இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிங் த ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் அண்ட் லிங்கிங் டு த ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் கிரியேட்டிங் த சைல்டு மெடிக்கல் ஹிஸ்டரி அண்ட் கஸ்டமைசிங் த சைல்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான், preventing the long registration line. ஓகே, அதை என்ன பண்ணலாம், லாங் ரெஜிஸ்ட்ரேஷன் லைனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவிங் த ட்ரீட்மெண்ட் டிசிஷன், இதுக்கெல்லாம் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ஏபிஹெச்ஏ நம்பர் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏபிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கொஞ்சம் தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள போயிடணும். ஓகே, இப்போ we knows APHC number. Okay, அதுக்கப்புறம் sir madam, this has a reference to the subject cited above. In this connection, it is informed that the council is in the process of the verification of all registered pharmacists in DigiPharm Med portal. அதாவது எல்லா ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்டும்
இந்த டிஜி ஃபார்மா மெட் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே. அது எதோட இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால், இந்த ஹெல்த் கேர் ப்ரொபோஷனல் ரிஜிஸ்ட்ரி, அதாவது ஹெச்பிஆர், ஹெல்த் கேர் ப்ரொபோஷனல் ரிஜிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டிகிரேட் பண்ணணும். எந்த மூலமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஏபிஹெச்ஏ நம்பர் மூலம் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இன்டிகிரேட் பண்ண சொல்றாங்க. ஓகே. இந்த டிஜிட் ஃபார்மா மெட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதை கிளாரிஃபை பண்றதுக்காண்டி நம்ம வந்துட்டு கூகுளில் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு லிங்க் இங்க இருக்கு. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துட்டு வரும். ஓகே. இதுல வந்துட்டு இங்க டிஜி ஃபார்மா மெட் அப்படின்னு இருக்கும். ஓகே. அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க ஓபன் பண்ண உடனே இங்க பாப்அப் மெசேஜ் வரும். ஓகே. பாப்அப் மெசேஜ்ல வந்து என்ன பண்ண அப்படின்னா டிஜி ஃபார்மா மெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது வரும். ஓகே. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வரும். ஓகே. இதுல வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஃபார்மசிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடெண்ட், இன்ஸ்டியூட் அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட் தான் ரிஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மிடில் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர், இமெயில், உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலர் ரிஜிஸ்டர் நம்பர், ஃபார்மசிஸ்ட் அட்ரஸ் அண்ட் கேப்டச்சா எல்லாம் வந்து என்ன போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சப்மிட் பண்ணிருங்க. ஓகே. இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா டிஜி ஃபார்மா மெட் அப்படின்ற அந்த போர்ட்டல். இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா டிஜி ஃபார்மா மெட் போர்ட்டல் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வியூ ஆஃப் இட் the council would like to share the following action points that need to be considered by all the pharmacists அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் some following actions வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The all registered pharmacists are requested to verify their rigid format med profile with the APHA number. ஓகே. டிஜி ஃபார்மா மெட் ப்ரொஃபைல் வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேருக்கு இருக்காது. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைல நம்ம இந்த ஏபிஹெச் நம்பரை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இம்மிடியேட்டா இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. They said the verification must be completed within the timeline of 45 days. அதாவது இந்த இது வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 20/11/2024 4 டேஸ் முன்னுக்கு இது ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னும் 45 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த வெரிஃபை பண்ணணும். ஓகே. கீப் இட் இன் மைண்ட் from the date of issuance of the circular. The failing to this, the pharmacist profile will be disabled for any further usage on the DigiPharma Med portal. அப்போ யாரெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி டிஜிஃபார்மா மெட் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா டிசபிள் ஆயிரும். ஓகே. நீங்க ஏபிஹெச் நம்பரை லிங்க் பண்ணவில்லை என்றால். ஓகே. இன் கேஸ் ஆஃப் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் pharmacist must ensure to verify their account with APH number at the time of registration only. ஓகே. இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணும் போதே இது ஏபிஹெச் நம்பர் வந்து கேட்பாங்க. ஏபிஹெச் நம்பர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஜி ஃபார்மா மெட் போர்ட்டல்ல வந்துட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே. the without verification of the profile with the ABHA number will be considered as a incomplete registration. அதாவது நீங்க ஏபிஹெச் நம்பரை வச்சு நீங்க பண்ணவில்லை என்றால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷனா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு if any pharmacies don't have APHA number, it is directed to create the APHA number using Aadhaar before initiating the process for the registration on DigiPharma Med. அதாவது இங்க டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே. நான் பை த வே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா வந்துட்டு ஏபிஹெச் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா டிஜிபாபா மெத்தட்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இட் இஸ் ரெக்வஸ்டட் டு ஆல் ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன் அஸ் வெல் டு செக் ஆல் த faculty in their institution are having APHA verification profile or not. ஓகே. அதாவது ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆல் ஃபேக்கல்ட்டியும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
இந்த ஏபிஹெச்ஏ நம்பரோட என்ன பண்ணியிருக்கணும், லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷனுக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க. ஃபர்தர் it is also noticed that during the SIF application and for further reference only a BHA verified profile of the faculty will be considered by the PCA from the 25 to 25 section. ஓகே, எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எஸ்ஐஎஃப் அப்ளிகேஷன் என்னன்னு தெரியல. Further, the council would like to direct the all pharmacists that they must ensure that the documents uploaded to the portal while doing registration are authentic or validated. If the council discover at any stage that any document submitted during the registration process is incorrect, the respective profile of those pharmacists will be blacklisted. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாச்சும் வந்துக்கிட்டு கோல்மால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை தூக்கி பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால் கன்க்ளூஷன். ஏதாவது இந்த ஏபிஹெச் நம்பரை இந்த டிஜிட் ஃபார்மேட்டோட வந்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, லிங்க் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்துட்டு இந்த சர்க்குலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நிறைய ஃபார்மசிஸ்ட் இருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதை லிங்க் பண்ணி தான் ஆகணும். அந்த டிஜி ஃபார்மேட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணவில்லை என்றால் சம் அதர் எனி கவர்மெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணிக்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சம் ஏதாச்சும் நமக்கு வந்துட்டு பிசிஐ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதை என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஆல் ஃபார்மசிஸ்ட் பண்ணி தாகணும். இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.